மார்க் ஆண்டனி படம் மூலமாக வெற்றி பட இயக்குனராக மாறியுள்ள ஆதிக் ரவிச்சந்திரன் அடுத்ததா அஜித்தை வைத்து படம் இயக்க போறதாகவும் இந்த படத்துக்காக அஜித்துக்கு பெரிய சம்பளம் பேசப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2015ஆம் ஆண்டு வெளியான த்ரிஷா இல்லனா நயன்தாரா படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர் ஆதிக் ரவிச்சந்திரன். அடல்ட் காமெடி படமாக வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றது. கடைசியாக ஆதிக் ரவிச்சந்திரன் விஷால் மற்றும் எஸ்.ஜே. சூர்யா நடிப்பில் மார்க் ஆண்டனி படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த திரைப்படம் இதுவரைக்கும் 100 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. மார்க் ஆண்டனி திரைப்படம் விஷாலுக்கு பெரிய கம்பேக்கா அமைந்திருக்கும் நிலையில் அவர் ஆதிக் ரவிச்சந்திரன் அடுத்ததா இயக்க போற படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. இதுல மார்க் ஆண்டனி படத்தை தொடர்ந்து ஆதிக் அஜித் நடிக்கும் படத்தை இயக்க போறதாக தகவல் வெளியாகி இருக்கு. அஜித் துணிவு திரைப்படத்துக்கு அப்புறமா மகிழ் திருமேனி இயக்கத்துல இப்ப நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு வெளிநாடுகள்ல எடுக்கப்பட்டு வரும் நிலையில் அஜித் அடுத்ததா தன்னோட 63வது படமாக ஆதிக் இயக்கத்துல நடிக்க இருக்காரு. தற்காலிகமாக AK-63ன்னு பெயரிடப்பட்டிருக்கிற இந்த படத்தை தயாரிப்பாளர் எல்ரிக் குமார் தயாரிக்கிறதாக சொல்லப்படும் நிலையில் இந்த படத்துக்காக அஜித் குமார் 175 கோடி ரூபாய் சம்பளம் பெற இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் அஜித் குமார் நடிப்பில் உருவாகும் இந்த திரைப்படம் அஜித் குமாரோட வாழ்க்கையில முக்கிய படமாக அமையும் ஊடகங்கள் சொல்லுது. இதனைத் தொடர்ந்து AK-64 படத்திற்கும் பிரம்மாண்டமான சம்பளம் வாங்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 200 கோடியை தாண்டலாம்னு சொல்லப்படுது. இதனை அறிந்த பாலிவுட் சூப்பர் ஸ்டார் மிரண்டு போயிருக்காரு.